பாருங்க, 5 விதிகளை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நாமே பொறுப்பு. நீங்க எதை செய்றீங்களோ அது உங்களுக்கு வரும். நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம், தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். ஆதி செய்தி. இரண்டாவது, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பா, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். 3வது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும். நம்புகிறீர்களா? ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும். அறிவு தானா மேம்படாது. அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா? இன்னைக்கு காலையில கூட மாபெரும் தமிழ் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா, ஏன் படிக்கணும்னு. திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இதை ஏன் அந்த பாப்பா கேக்குது தெரியுமா? அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. அதனால்தான் அவ கேட்கிறா. பரம்பரையாக கல்வியை பெற்றுக்கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும். நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான். படித்தால் தான் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான். எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும். தானாக எதுவுமே நிகழாது. அடுத்து சொல்லுகிறேன், நேற்று இன்று நாளை 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை வெட்டி விட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது. இந்த 5 விதிகளை நீங்கள் மனதில் எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துடுறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன்.